வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி இந்த கார்ட்ஸ் கீபோர்டில் எளிதாக வாசிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட், அதை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போது சி மேஜர் கார்டை பார்ப்போம். இது சி, இ, ஜி. இந்த சி மேஜரில் உங்களுக்கு முதல் விரலுக்கும் இரண்டாவது விரலுக்கும், அதாவது முதல் விரலுக்கும் இரண்டாவது விரலுக்கும் இடையில் 3 கீ இருக்குது பாருங்கள். 1 2 3. அதே மாதிரி இரண்டாவது விரலுக்கும் மூன்றாவது விரலுக்கும் இடையில் 2 கீ. எல்லா மேஜர் கார்டுக்கும் இதே மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் டி மேஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 1 2. அதே மாதிரி ஷார்ப் 1 2 3 1 2. மேஜர் கார்டு அனைத்துக்கும் முதல் விரலுக்கும் இரண்டாவது விரலுக்கும் இடையில் 3 நோட் இருக்கும். இரண்டாவது விரலுக்கும் மூன்றாவது விரலுக்கும் இடையில் 2 நோட் இருக்கும். இப்படி எளிதாக எந்த ஒரு ஸ்கேல்லையும் நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இ மேஜர் 1 2 3 1 2. இப்போது மேஜருக்கு அடுத்து மைனர் கார்ட்ஸ், அதில் எப்படி வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேஜர் கார்டுக்கு ஆப்போசிட்டாக வரும். இது சி மேஜர் 1 2 3 1 2. இது சி மைனர் 1 2 1 2 3. இங்கே 3 நோட் வரும்போது மேஜர், 2 நோட் வரும்போது மைனர். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சரி. எல்லா கார்ட்ஸுக்கும், எல்லா ஸ்கேல் கார்ட்ஸுக்கும் இதே ஃபார்முலா தான். 1 2 3 1 2. மைனர் கார்டு டி மைனர் 1 2 1 2 3. மேஜர் கார்டுக்கு 3 2, மைனர் கார்டுக்கு 2 3. அதுதான் வெரி சிம்பிள். நீங்கள் எந்த கார்டு ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 1 2. அதே ஜி மைனர் 1 2 1 2 3. இவ்வளோதான், வெரி சிம்பிள். இது மூலமாக நீங்கள் கார்டை எளிதாக தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு குழப்பமும் இதில் உங்களுக்கு தேவையில்லை, வராது. இது போல் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பங்கள்லேருந்து நீங்கள் விடுதலையாகலாம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி புதிய வரவை படத்திலிருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படிங்கிற பாடலுக்கான நோட்ஸை எப்படி வாசிக்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். புதிய பறவை படத்திலிருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ அந்த பாடலுக்கான ஸ்கேல் உங்களுக்கு சியில் சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், ஏ, பி. இந்த 2 நோட்டை தவிர மீதி எல்லா நோட்டும் இந்த பாடலில் யூஸ் பண்ணியிருக்காங்க.